ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜோயா சங்க்ஸ் வச்சு ஒரு டிஷ் செய்ய போகிறேன். அது என்னன்னா, அந்த மட்டன் கீமா சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி இது சோயா கீமா. இது வரைக்கும் நான் வந்து இது செஞ்சதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போகிறேன். இதுக்கு காரணம் யாருன்னா என் ஹஸ்பண்ட் தான். அவங்க இந்த ஜோயா சங்க்ஸில் இந்த கீமா செய்கிற வீடியோவை பார்த்துட்டு வந்து இது எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து இது வரைக்கும் என்கிட்ட வந்து இது எனக்கு செஞ்சு கொடுன்னு அவங்க ஒரு டிஷ் கூட கேட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் செஞ்சு குடுன்னு கேட்டாங்க. எனக்கே ஆச்சரியமா தான் இருந்துச்சு. சரி செஞ்சு குடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் செஞ்சிருந்தேன். நான் போன வாட்டி சோயா சங்க்ஸ் வந்து கிரேவி செஞ்சிருப்பேன். அன்னைக்கு தான் வந்து கேட்டாங்க. நான் கிரேவி செஞ்சுட்டேங்க. இன்னொரு நாள் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு செஞ்சிருந்தேன். ஆல்ரெடி நான் சப்பாத்தி மாவுலாம் திரட்டி வச்சிருந்தேன். அதனால சப்பாத்தியும் போட்டுக்கிட்டு அப்படியே கிரேவியும் செஞ்சு முடிச்சுட்டேன். ஆக்சுவலா என்னன்னா, அதில தயிர் ஊத்தணும். நான் வந்து தயிர் ஹஸ்பண்டுக்கு ஒத்துக்காது. சளி பிடிச்சிருன்றதுனால தக்காளி சேர்த்துக்கிட்டேன். அது வந்து தயிர் ஊத்தியிருந்தா இன்னும் கொஞ்சம் ஜூஸியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது நல்லா தான் இருந்துச்சு. லைட்டா ஜூஸியா இல்லாத மாரி இருந்துச்சு. பட் டேஸ்ட் ஓகே தான். நல்லா தான் இருந்துச்சு. சப்பாத்தியும் ஓகே நல்லா வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு முட்டை ஃபுல் பாயில் போட்டு குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவுமே பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலா ஹஸ்பண்டுக்கு இந்த ஆம்லேட், ஹாஃப் பாயில் விட ஃபுல் பாயில் பிடிக்கும். ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடி ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ இது சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டின்னர் வந்து இதுதான். பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.